ശ്ലോകം 8. ഉൽബേന സംവൃതഃ തസ്മിൻ ആന്ത്രൈഹി ച ബഹിഃ ആവൃതഃ. ഉൽബേന സംവൃതസ്തസ്മിൻ ആന്ത്രൈശ്ച ബഹിരാവൃത. ആസ്തേ കൃത്വാ ശിരഃ കുക്ഷൗ ഭുഗ്ന പൃഷ്ഠ ശിരോധരഃ. ആസ്തേ കൃത്വാ ശിരഃ കുക്ഷൗ ഭുഗ്ന പൃഷ്ഠ ശിരോധര. ഉൽബേന സംവൃതസ്തസ്മിൻ ആന്ത്രൈശ്ച ബഹിരാവൃത. ആസ്തേ കൃത്വാ ശിരഃ കുക്ഷൗ ഭുഗ്ന പൃഷ്ഠ ശിരോധര. இந்த துக்கங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறதையாக்கும். அம்மையோடு உபதிரவம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உல்பேன பிளாசண்டையால, அந்த கர்ப்பபாத்திரத்தை மூடி வைக்கிற கவரால, சம்ருதா நன்னா மூடி கவர் பண்ணி அதுக்குள்ள படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை ஆந்திரைஹி பகிஹி ஆவருதா. அம்மாவோட சரீரத்துக்கு உள்ள பல பல ஆந்தரிக அவயவங்கள் இருக்கு. இன்னர் சரீர அங்கங்கள், புக்கில் கொடி இருக்கு, லிவர் இருக்கு, இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அம்மாவோடு அந்த வயிற்றுக்குள்ள. கர்ப்பஸ்த சிசு அந்த பொக்கில் கொடியால நல்லா கயறு மாதிரி ചുറ്റപ്പെട്ട് ഒന്നും ചെയ്യறதுக்கு முடியாத സ്ഥിതിയിல, அசையக்கூட முடியாத സ്ഥിതിയിல அந்த குழந்தை எங்க படுத்துட்டு கிடக்கு. புக்ன பிருஷ்ட சிரோதரஹ. காலையும் கையும் ஒன்று நீட்டின்னு கூட படுத்துக்கிறதுக்கு முடியறதில்லை. பின்புறவும் கழுத்தையும் எல்லாம் நன்னா வளைச்சு சுருண்டு கூடி தலைய குனிச்சு காலு வரைக்கும் வளைஞ்சு படுத்துட்டு இருக்கிற அந்த கர்ப்பஸ்த சிசு படுத்துக்கிறதுக்கு அதுல இடம் இல்லையே. அப்ப அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு படுத்துக்கிறதுக்கு சாதிக்கும். தஸ்மின் குட்சௌ சிரஹா கிருத்வா. குழந்தையோடு வயத்தோடு அந்த பாகத்துக்கு தலைய நன்னா குனிச்சு படுத்துட்டு இருக்கிற அந்த கர்ப்பஸ்த சிசு. சொரியான் புழு எப்படி சுருண்டு கிடக்குமோ அதே மாதிரி அந்த குழந்தை அந்த வயத்துக்குள்ள சுருண்டு கூடி கிடக்கு. நல்ல தணுப்பு, அந்த தணுப்புல நம்ம சுருண்டு கூடி படுத்துட்டு இருப்போமே அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கு. இந்த நரகத்திலேருந்து காப்பாத்தனமே பகவானே அப்படின்னு ஏதொரு ஜீவனும் அந்த டைம்ல கட்டாயம் பிரார்த்திச்சிடும். அம்மாவோட கர்ப்ப அவஸ்தையில வயத்துக்குள்ள குழந்தை எത്ര துரிதங்களை அனுபவிச்சுண்டாக்கும் இந்த பூலோகத்துக்கு அது வரப்போறது. 9 மாசங்கள் 9 நாள்களாக்கும் கர்ப்ப காலகட்டம் அப்படிங்கிறது. பகவான் ஸ்ரீராமச்சந்திர சுவாமியோடு ஜனனம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு எடுத்துக்கலாம். ராமாயணத்துல அந்த காலகட்டம் எல்லாம் கரெக்டா கால்குலேஷன் பண்ணி போடப்பட்டிருக்கு. தசரத மகாராஜாவுக்கு நிறைய காலம் குழந்தைகள் ஒன்றும் இருக்கல. அதனால அவரு புத்திரனை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பகவான கூப்பிட்டு இருந்தார். தசரதனுக்கு கௌசல்யை அப்படிங்கிற மனைவியில முதல்ல சாந்தா அப்படிங்கிற ஒரு புத்திரி உண்டாச்சு. இந்த குழந்தைய சாந்தைய தசரதனோடு நண்பனும் அதே மாதிரி அங்கராஜாவுமான ரோமவாதன் தத்தெடுத்து வளர்த்தினார். அங்கராஜ்யத்துல நிறைய வருஷம் மழை பெய்யாதக்கு இருந்தோன நித்திய பிரம்மச்சாரியும் மகர்ஷியுமான ரிஷிசுங்கனை கூப்பிட்டு மழை பெய்ய வச்சார். ரோமவாதன் சாந்தைய ரிஷிசுங்கனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். இந்த ரிஷிசுங்கனும் சாந்தையும் கூடியாக்கும் தசரதனுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தி கொடுத்தது. அஸ்வமேத யாகம் செஞ்சுட்டு அதனோடு கண்டினியூஸ் ஆயிட்டு செய்யறதாக்கும் புத்திரகாமேஷ்டி யாகம்.
அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு ரிஷிசிருங்கன் தசரதன் கிட்ட யாக அஸ்வத்தை அவுத்து விடுறதுக்கும் சரையு நதியோடு வடக்கே கரையில யாக பூமி ரெடி பண்றதுக்கும் சொல்றார். யாகசாலையோடு அந்த பூர்த்தீகரணம் நடந்தது. யாகத்துக்கு வர வேண்டிய ராஜாக்களுக்கும் அதிதிகளுக்கும் எல்லாம் தங்கறதுக்கான இடங்கள் எல்லாம் நிர்மிக்கப்பட்டது. யாகாஸ்வம் ஒரு வருஷம் இப்படி சுற்றி திரிஞ்சு திரும்பி வந்தது. அஸ்வமேதத்துல பிரதானமாயிட்டும் 3 நாள்ல முடியற சதுஸ்தோமம், உத்தியம், அதிராத்திரம் இப்படி இருக்கிற 3 யாகங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா ஜோதிஸ்தோமம், ஆயுஸ்தோமம் இப்படி இருக்கிற 8 யாகங்களும் நடத்தப்பட்டது. அப்படி டோட்டலா 11 நாளில அஸ்வமேத யாகம் முடிஞ்சது. யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணின எல்லாருக்கும், ராஜாக்களுக்கும் பிராமணாளுக்கும் எல்லாம் யதோஜிதம் தட்சிணையும் தானமும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வக்கும் ரிஷிசிருங்கன் கிட்ட வம்சத்தை நிலநிறுத்துறதுக்காயிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு தசரதர் சொல்றது. ரிஷிசிருங்கன் அதர்வ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தை ஆரம்பிக்கிறார். அஸ்வமேதத்தோடு கண்டினியூஸ் ஆயிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நீண்டு நிக்கிற யாகமாக்கும் புத்திரகாமேஷ்டி யாகம். யாகம் தொடங்கினோன தேவர்களும் சிரேஷ்டர்களும் எல்லாம் கூடி சேர்ந்து ஹவிர்பாகம் சீகரிச்சதுக்கு அப்புறமா அவ அந்த சதசுல வச்சு பிரம்மா கிட்ட ராவணனோடு உபதிரவத்தை சொல்லி ராவணனை கொல்லறதுக்கான மார்க்கத்தை கண்டுபிடிக்க சொல்றா. மகாவிஷ்ணு யாகசாலையில பிரத்யட்சப்படுறார். தேவதைகள் மகாவிஷ்ணுட்ட ராவணனை வதிக்கிறதுக்கு சொல்றா. இதோடு கூடிட்டாக்கும் அந்த ராமாயணத்துல 15வது சர்க்கம் முடியறது. தசரதனோடு புத்திரனாயிட்டு ஜனிப்பேன் அப்படின்னு விஷ்ணு பிரம்மா கிட்ட யாத்திரை சொல்லிண்டு அங்கேருந்து அப்பிரத்யட்சமாகிறார். அதுக்கப்புறமா பிரம்மாவோட தூதனான பூதம் யாகாகினிலேருந்து வெளியில வந்து தசரதனுக்கு பாயசத்தை கொடுக்கிறது. தசரதன் மனைவிகளுக்கு அந்த பாயசத்தை கொடுக்கிறார். இந்த மனைவிகளில உங்களுக்கு புத்திரர்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் அந்த பாயசத்தை கொடுக்கப்படுறது. தாசு துவம் லட்சியதே புத்திரான் அப்படின்னு எல்லா யாகங்களுக்கும் கூடி எடுத்த டைம் அப்படிங்கறது 12 நாட்களாக்கும் அப்படிங்கறத இதன் வழியா நமக்கு பார்க்க முடியும். அஸ்வமேதம் செய்யறது ராஜாவோட ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை பெருசு பண்றதுக்கும் பரம சக்கரவர்த்தி ஸ்தானம் ஸ்தாபிக்கிறதுக்குமாக்கும். அதுக்கப்புறம் செய்யற அந்த ஒரே நாள் யாகமாக்கும் புத்திரகாமேஷ்டி யாகம். அதாக்கும் அந்த குழந்தைகள் உண்டாகிறதுக்கான யாகம். அப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யப்பட்டது. யாகாகினிலிருந்து தேவதைகள் பிரசாதிச்சு கொடுத்த விசிஷ்ட பாயசம் தசரதன் தன்னோட மனைவிகளுக்கு கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி எல்லாருக்கும் கொடுத்தார். அவ அதை ஷேர் பண்ணி எடுத்துட்டா. அவ பாயசத்தை சாப்பிட்டா. பிரசாதமான அந்த பாயசம் தசரதனுக்கு தேவதைகள் கொடுத்த வீரியமாக்கும். தசரதனோட வீரியம் சேவிச்சதால அவ கர்ப்பம் தரிச்சா. கௌசல்யா புத்திரனான ஸ்ரீராமதேவன் பங்குனி மாசம் நவமி திதியில அவதரிச்சார். ஆடி மாதம் விசிஷ்ட பாயசம் சேவிச்சு கர்ப்பவதியான கௌசல்யை
ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. மீன மாசம் பங்குனி மாசத்துல அப்ப 9வது மாசம் ஆச்சு. பங்குனி மாசத்துல 9வது திதியான நவமியில ஸ்ரீராமதேவன் அவதரிச்சார். வால்மீகி ராமாயணம் 18வது சர்க்கத்துல 8 முதல் 10 வரை இருக்கிற ஸ்லோகங்கள் இத எடுத்து சொல்றது. இதுல சொல்லற துவாதசே மாசே அப்படிங்கறது 12 மாசம் கர்ப்பம் தரிச்சா அப்படின்னு கிடையாது. அந்த யுகத்துல இருந்த 12 மாசமும் இப்ப இருக்கிற 10 மாசமும் ஈக்குவல் ஆக்கும். அதனாலேயாக்கும் அப்படி அத சொல்லப்பட்டது. சைத்ரே நவமிகே திதவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சைத்திரம் அப்படிங்கிற சந்திர மாசத்துல நவமி திதியில ஜனனம் அப்படின்னு. தசரத பத்னிகளோடு கர்ப்பதாரணத்தை பாலகாண்டத்துல 16ஆம் சர்க்கத்துல 31வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. தசரதனோடு உத்தம பத்னிகள் விசிஷ்டமான பாயசம் தனித்தனியா சாப்பிட்டு அக்னிய மாதிரியும் சூரியன மாதிரியும் தேஜஸ்ல ஜொலிச்சா. அதிரேன கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு கர்ப்பமும் தரிச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. சைத்திர மாசத்துல நவமி திதியில புனர்வம் நட்சத்திரத்துல அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து உச்சமாகவும் சொற்சேத்திரமாவும் சேர்ந்து 5 கிரகங்கள் நிக்கிற அவஸ்தையில 5 கிரகங்கள் அச்சேட்டையும் உச்சமாயிட்டும் நிக்காது, சொற்சேத்திரமாயிட்டும் நிக்காது. அதனால 5 கிரகங்கள் சேர்ந்து சிலது உச்சமா நிக்கலாம், சிலது சொற்சேத்திரமா நிக்கலாம். ஸ்வ உச்சே சொற்சேத்திரமாயிட்டும் உச்சமாயிட்டும் 5 கிரகங்கள் நிக்கிற அந்த அவஸ்தையிலேயாக்கும் ஸ்ரீராமதேவனோடு ஜனனம். சூரியனிலிருந்து சந்திரன் ഓരോ 12 ഭാഗായി നഗരത്തെയും ഓരോ തിഥി മുടിയും 8 തിഥി മുടിஞ்சு നവമി தொடங்கறத சந்திரன் சூரியனிலிருந்து 96 பாக தூரத்துல 9 மாசம் 9 நாள் அப்படிங்கிற அவஸ்தையில அந்த ஆடி மாசத்துல விசிஷ்ட பாயசத்தை கௌசல்யை சேவிச்சு கர்ப்பம் தரிச்சு மீன மாசத்துல நவமி திதியில புனர்வ நட்சத்திரத்துல ஸ்ரீராமதேவன் அவதரிச்சார். ராமாயணத்துல கடகராசியில புனர்தம் நட்சத்திரத்திலேயாக்கும் ஸ்ரீராமதேவனோடு ஜாதகத்துல சந்திரன் நிக்கிறார் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக்குமானா இந்த காலகட்டத்துல இருக்கிற மேஷராசியில இருக்கிற அஸ்வதி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிற ராசி சக்கரமாக்கும் ஸ்ரீராமதேவனோட காலத்திலையும் இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம இங்க யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமதேவனோட ஜாதகத்துல 10ஆம் பாவத்திலேயாக்கும் புதன் அப்படின்னு யோசனை பண்ணினாதான் அவரோடு வீரசூர பராக்கிரமங்களை நமக்கு பார்க்க பற்றும். ஸ்ரீராமன் ரொம்ப சிரேஷ்டமான அஸ்வமேத யாகம் எல்லாம் நடத்தியிருக்கார். பிருகுசூத்திரத்துல 10ஆம் பாவத்துல நிக்கிற புதனை
பகுல கீர்த்திமான், பகுல வித்தவான், தைரியவான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சல்கர்ம சித்திஹி, தைரியவான், பகுல கீர்த்திமான், பகுல வித்தவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ரீராம பகவானோடு ராசி கட்டத்துல பார்த்தானாக்கா ரொம்ப கரெக்டாக்கும். அதே மாதிரி சூரியன் நிக்கிற ராசியில, அப்படி இல்லைன்னா சூரியனோடு ரெண்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ராசியில தான் புதனுக்கு நிக்கிறதுக்கு சாதிக்கும். மேஷராசியில புதனை நிப்பாட்டினானாக்காதான் கடகராசி லக்னமாயிட்டு எடுத்தானாக்கா லக்னத்திலிருந்து 10ஆம் பாவத்துல புதன் வரதுக்கு சாதிக்கும். அப்படியாக்குமானா சூரியன் மீனத்துல இருந்தாதான் இந்த ஜாதகத்தோட ரிசல்ட் கரெக்டா இருக்கும். ஸ்ரீராம பகவானோட ஜாதகத்துல சந்திரன் கடகராசியில புனர்தம் 4ஆம் பாதத்துல அப்படின்னு எடுத்துட்டானாக்கா, அப்படி பார்த்தானா சிஷ்ட தசை குருவோடு மேக்சிமம் 4 வருஷமாயிட்டு வரும். அப்போது 23வது வயசுல சனி தசை முடியும். அதுக்கப்புறம் 17 வருஷம் புத தசை. ஸ்ரீராமதேவன் 25வது வயசுல வனவாசத்துக்கு போனோனையாக்கும் தசரதன் சொர்க்க பிராப்தி அடைஞ்சார். அதனால ஸ்ரீராமனோடு புத தசையிலியாக்கும் தசரதன் சொர்க்க பிராப்தி அடைஞ்சார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தசரதனோடு அந்த சொர்க்க பிராப்தி ஸ்ரீராமரோட ஜாதகத்துல சூரியன் மீனராசியில நின்னதினாலியாக்கும் சூட் ஆகிறது. மேஷராசியில உச்சமாயிட்ட சூரியனை நிப்பாட்டினானாக்கா சூரியன் பலவானா இருந்தானாக்கா ஸ்ரீராமதேவனோடு இந்த 25வது வயசுல அவரோட அப்பாவோட சொர்க்க பிராப்தி நடந்திருக்காது. அதே மாதிரியே ஸ்ரீராமதேவனோடு ஜாதகத்துல ഓരോ கிரகங்களும் நிக்கிற பொசிஷன் படி அவரோடு அந்த ஜாதக கட்டம் அப்படின்னு பார்த்தானாக்கா பர்ஃபெக்டா தான் இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல சொன்ன மாதிரி கடகராசியில சந்திரன் அப்படின்னு போட்டு சூரியனை மீன ராசியிலையும் இன்க்ளூட் பண்ணி புதனை 10ஆம் பாவமான மேஷராசியிலையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தானாக்கா
நிறைய விஷயங்கள் ஸ்ரீராமதேவனோட ஜாதகத்துல பெர்ஃபெக்டா இருக்கிறதாயிட்டு தெரிஞ்சுக்கலாம். கடக லக்னம், கடகராசியிலேயே சந்திரனும், அப்போ சந்திரன் சொற்சேத்திரம். அதே மாதிரி குரு பகவான் கடகராசியில உச்சம் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ராகுவ சிம்ம ராசியில ரெண்டாவது லக்னால் 2ல ராகுவ போட்டுட்டு லக்னால் 4ல துலா ராசியில ശനി ഉച്ചസ്ഥാനമായിട്ട് ജാതക കട്ടത്തെ அமைச்சு பார்க்கலாம். அதே மாதிரி லக்னால் 8ல செவ்வாய், லக்னால் 9ல கேது, லக்னால் 8ல மகர ராசியில செவ்வையும் கும்ப ராசியில கேதுவும். லக்னால் 9ல மீன ராசியில சூரியனும் சுக்கிரனும், லக்னால் 10ல மேஷராசியில புதன். இப்படி ஸ்ரீராமச்சந்திரனோடு ஜாதகத்தோடு கிரகஸ்திதிய அமைக்கிறத நட்சத்திரம் புனர்தமாയിട്ടും திதி ശുക്ലപക്ഷ നവമി ആയിട്ടും ചാന്ദ്രമാസത്തിലെ ചൈത്രം, சௌரமாசத்துல சைத்திரம் அப்படிங்கிறதுலயும் அந்த ஸ்தானங்கள் கரெக்டா இருக்கும். சைத்திரம் தொடங்கிறது மார்ச் 22 காக்கும். இந்த அமைப்புல ஸ்ரீராமதேவனோட ஜாதகம் அப்படின்னு பார்க்கறத பல விஷயங்களும் அவரோட சரிதத்தை எடுத்து பார்க்கறத கரெக்டாயிட்டு வரும். திரேதாயுகத்துல 12 மாசமும் இப்ப இருக்கிற கலியுகத்துல இருக்கிற 10 மாசமும் காலகணனையில ஒரு விதம் துல்லியம் அப்படின்னு சொல்லப்படுறது. பதிமூணு லட்சம் வருஷங்களுக்கு முன்னால பூமியோடு தின சலனத்துக்கு 15 மணிக்கூறும், வருஷ சலனத்துக்கு 540 டேய்ஸும் ஆயிருந்தது அப்படின்னு
ചൈനീസ് ശാസ്ത്രജ്ഞர்கள் കണ്ടുപിടിച്ചതിനോട് അടിസ്ഥാനത്തിലാക്കും திரேதாயுகத்தில் இருக்கிற 12 மாதம் இப்போ இருக்கிற கலியுகத்தில் இருக்கிற 10 மாதம் ஆகிட்டு சூட் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. സൂര്യനിലേന്ത് ചന്ദ്രൻ ഓരോ 12 ഡിഗ്രി നഗരത്തെയാക്കും ഒരു തിഥി മുടിയறது. எந்த யுகமா இருந்தாலும் சரி, எந்த காலகட்டமானாலும் சரி, பௌர்ணமி வரது எல்லா காலகட்டத்திலையும் சூரியனிலேந்து 180 டிகிரி டிஸ்டன்ஸில் சந்திரன் வரத்த மட்டும்தான். இதில் ஜாஸ்தியோ கம்மியோ இருந்தானா பௌர்ணமி ஆகாது. கலியுகத்தில் எப்படி ஆக்குமோ திதியோடு எண்ணம் 15, அதே மாதிரி எல்லா யுகத்திலையும் திதியோடு அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 15 தான். ஸ்ரீராமதேவனோட காலகட்டம் அப்படிங்கிறது வேத காலமாக்கும். ஒரு சம்பவம் சொல்றதுக்கு சௌர மாசம், சாந்திர மாசம், நட்சத்திரம், திதி இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாக்கும் சொல்லப்பட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் சொல்ற மாதிரி கிறிஸ்துவப்தம், கொல்ல வருஷம், சகவர்ஷம் இப்படி இருக்கிற வருஷங்களோ தியதிகளோ ஒன்றும் அந்த காலகட்டத்தில் இருக்கலை. ஒரு சாந்திர மாசம் 2 சௌர மாசங்களுக்குள்ள எப்பவுமே வியாபிச்சுட்டு இருந்ததுனால சௌர மாசத்தையும் சேர்த்தி சொன்னாதான் அந்த காலத்தை சம்பந்திச்ச ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைச்சுட்டு இருந்தது. சௌர மாசங்கள் வைசாகம் ஆரம்பிச்சு சைத்திரம் வரைக்கும் இருக்கிற 12 மாசங்களாக்கும். மேஷ மாசத்திலேருந்து மீன மாசம் வரைக்கும். சௌர மாசம் அப்படிங்கிறது வேதகால மாசமாக்கி நம்ம பார்க்கிறத வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், ஸ்ராவணம், பாத்ரபதம், ஆஸ்வினம், கார்த்திகம், மார்கசீர்ஷம், பௌஷம், மாகம், ஃபால்குனம், சைத்ரம். மேஷ மாசத்துக்காக்கும் இந்த வைசாகம் அப்படின்னு சொல்றது. இடவ மாசத்துக்கு ஜேஷ்டம், மிதுன மாசத்துக்கு ஆஷாடம், கடக மாசத்துக்கு ஸ்ராவணம், சிங்க மாசத்துக்கு பாத்ரபதம், கன்னி மாசத்துக்கு ஆஸ்வினம், துலா மாசத்துக்கு கார்த்திகம், விருச்சிகத்துக்கு மார்கசீர்ஷம், தனுவுக்கு பௌஷம், மகர மாசத்துக்கு மாகம், கும்ப மாசத்துக்கு ஃபால்குனம், மீன மாசத்துக்கு சைத்ரம். ஸ்ரீராமச்சந்திர பகவான் மீன மாசத்திலேயாக்கும் சௌர மாசத்துல சைத்திர மாசத்திலேயாக்கும் அவதாரம் பண்ணினார். சுக்லபட்ச நவமியிலேயாக்கும் அவரு அவதாரம் பண்ணினார். வால்மீகி ராமாயணத்துல
18வது சர்க்கத்துல 8லேருந்து 10 வரைக்குமான ஸ்லோகங்கள் இத எடுத்து சொல்றது. இதுல சொல்லப்படுற துவாதசே மாசே அப்படிங்கிறது 12 மாசம் கர்ப்பவதியா இருந்தா கௌசல்யை அப்படின்னு கிடையாது. மேஷம் முதல்க்கு மீனம் வரைக்கும் அப்படி எண்ணி பார்த்தானாக்கா 12வது மாசம் அப்படின்னு அர்த்தம். சைத்ரே நவமிகே திதௌ அப்படின்னு 8வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. சைத்ரம் அப்படிங்கிற சந்திர மாசத்துல நவமி திதியில ஸ்ரீராமதேவனோடு ஜனனம். அந்த மீன மாசம் சைத்திர மாசம் அப்படிங்கிறது கௌசல்யை பகவான கர்ப்பம் தரிச்ச 9வது மாசமாக்கும். அதை சொல்றதுக்கு வேண்டிட்டாக்கும் சைத்ரே நவமிகே திதௌ அப்படின்னு சொன்னது. பன்னிரண்டாம் சௌர மாசத்துல அதாவது சைத்திர மாசத்துல மீன மாசத்துல சாந்திர சைத்திர மாசத்துல நவமி திதியில புனர்தம் நட்சத்திரத்துல 5 கிரகங்கள் ஸ்வ உச்சே சொட்சேத்திரத்திலையும் உச்சத்திலையும் ஆயிட்டு மொத்தமா 5 கிரகங்கள் இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல கடக லக்னமாயிட்டு சந்திரன் கடகத்துல குருவோடு கூடி நிக்கிற அந்த அவஸ்தையில பகவான் அவதரிச்சார் அப்படின்னாக்கும் வர்ணிக்கப்படுறது.